தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 14வது வாக்கியம். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. அவர் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று இயேசு சொல்கின்றார். யார் அந்த சிறு பிள்ளைகள்? நம் எல்லோருக்கும் தெரியும். பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், அதே சமயத்தில் நம்பி வாழ்கின்றவர்கள், கடவுளை நம்பி வாழ்கிறவர்கள், அதே சமயத்தில் ஏதோ சார்ந்து வாழ்கின்றவர்கள், இறைமேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்கள். அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஏழை எளியவர்கள் எல்லாம் தெய்வ சன்னதியில் கொண்டு வார்கள். அவர்கள் தெய்வத்தை சார்ந்து இருக்கின்றார்கள். இறையாட்சி அவர்களுக்குரியது. ஆனால் தான் மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு உங்களுக்குரியது. அதே மாதிரி லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம், ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு உங்களுக்குரியது. அப்படி என்றால் அந்த ஏழைகள் பலவீனத்தோடு இருப்பவர்கள், தெய்வத்தை சார்ந்து வாழ்கிறவர்கள். அவை யாரெல்லாம் இறைவனை சார்ந்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் இறைவனை நம்பி வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் இறைவன் சன்னதியில் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை தெய்வம் ஏற்றுக்கொள்கின்றார். அன்பார்களே, நீ நான் பார்ப்போம். தெய்வ சில நம்மை மொழியாக விட்டுக் கொடுப்போம். ஆண்டவர், இதோ நான் வந்திருக்கின்றேன், பலவீனத்தோடு இருக்கிற நான் வருகிறேன். என் சிந்தனைகளும் என் பேச்சுக்களும் என் செயல்பாடும் எல்லாமே பலவீனத்தோடு இருக்கின்றது. எல்லாமே இதை அவன் பாடல் விட்டு தருகின்ற சொல்லிக்கொண்டு நம்ம மன்றாடுகிற சமயத்தில் தெய்வ சன்னதியில் நாம் போகின்ற பொழுது தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இங்கே நம்ம பார்க்கணும், குறிப்பாக ஒரு வார்த்தை, அவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை என்னிடம் வரவிடுங்கள். அப்படி என்றால் முதலில் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை இதோ தெய்வ சன்னதியில் நாம் வர வைப்போம். அவர்கள் இறை சன்னதியில் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம். தியானங்களில் பங்கெடுக்க வைப்போம், திருப்பலியில் பங்கெடுக்க வைப்போம். அவர்கள் நிர்பந்தமாக பாவ சங்கத்தினம் செய்ய வைப்போம். கட்டாயமாக பைபிள் படிக்க நாம் வைப்போம். தெய்வ காரியங்களில் ஈடுபட நாம் துணை செய்வோம். அவர்களை ஜெபமாலை ஜபிக்க நாம் தூண்டுவோம். அவ்வாறு நாம் செய்கிற சமயத்தில் நிச்சயமாக கிருபைகள் நாம் கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, தெய்வ சக்தியால் எங்களை நிரப்பதற்கு நீ தாமே பல வழிகளில் நீங்கள் காட்டி கொண்டிருக்கின்றீர். நாங்கள் இறை சக்தியை பெற்ற மக்களாக வாழ கிருபை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.